சாக்லேட் இது மாதிரி சாக்லேட் மாதிரி அதை வந்து நான் உள்ளே கொஞ்சோண்டு போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு வந்து இதை கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறல அந்த கேப்பில் நீங்கள் பால் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தடவிடுங்க. தடவிட்டீங்க. நான் வந்து 3 பேத்துக்கும் செய்கிறேன். ஹேமந்த், விக்னேஷ், எனக்கும். நான் வந்து இந்த சைட்லலாம் விட்டுறேன். வேணுங்கிற அளவு நான் தடவிக்கிறேன். எனக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நான் தடவிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தடவிக்கோங்க. அப்படி உங்களுக்கு எந்த டெக்கரேஷனும் வேணால் நார்மலாக இருக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணவே தேவை. உள்ளே மட்டும் சாக்லேட் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையும் நீவி விட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. நல்லா தடவிங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். அதே மாதிரியே நான் 3 கப்லேயுமே நான் தடவிக்கிறேன். 3 பேத்துக்கு பாஸ் பண்ணுறேன். வந்து பால் ஊற்றுறதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்பூனை கழுவிக்கலாம். எப்படி வருதுன்னு கிட்ட போய் பார்த்தேன். வந்திருக்க நீங்களே பாருங்கள். இவ்வளோதான். நான் ஊற்றின வாட்டி அடியில் சாக்லேட் போட்டோம் இல்லையா, அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த டம்ளரில் தண்ணியை இப்படி எடுத்து இந்த வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு ஹேமந்த். ஆமாம் கைஸ், நான் தான் இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த மேலால் சாக்லேட் பால் காய்ச்சல் அவர் வந்திருந்தா இவர் அதை எடிட் மாஸ்டர்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இவர் தான் என் வீடியோஸ்க்கு எல்லாருமே எடிட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவருன்னு ஒரு தனி சேனல் வச்சுருக்காரு. அதில் என்னை வச்சு தான் ட்ரெண்டிங்கே ஆகிட்டுருக்காரு. எங்களோட சேனல் அதுக்கப்புறம் இந்த அக்கா ஒரு சேனல் வச்சுருக்காங்க. சேனல் நேம் வந்து தேஜஸ்வி விக்னேஷ் கதா. STGV guys. S ஃபார் அவங்க அப்பா பேர் சரவணன், T ஃபார் இந்த அக்கா பேர் தேஜஸ்வி. அதுக்கப்புறம் G ஃபார் அவங்க அம்மா பேர் கீதா. எங்கள் அம்மா பேரும் கீதா தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக V இருக்குல்ல, அது வந்து இவங்களோட தம்பி விக்னேஷ்க்கு. அதுக்கப்புறம் காய்ஸ், இவங்களே ஒரு காய்ஸ். ஓகேவா? நல்லா கலக்கணும்ல, அதுக்கு ஆத்திரத்துக்கு தேடிட்டு இருக்காங்க. ஆத்திரத்துக்கு ஒரு டம்ளர் பால் காய்ச்சின தான் எங்கள் அப்பா. ஓகேவா? நான் சைடில் இருக்காரு பாருங்க, ஒனியன் போட்டு.
போயிடாங்கப்பா. அம்மாடி இன்னும் அது பால் லைட்டாக கொட்டி இருந்துச்சுங்க. அது ஒரு சாரி மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதே கீழே போட்டுருங்க. இதே நியாயம் உங்களுக்கு. அது எங்கள் அப்பா ஓகே இப்போ ஆற்றிட்டு இருக்காங்க. சாக்லேட் காஃபி மாதிரி ஆச்சு. பிரிச்சு காய்ச்சில்ல சாக்லேட் காஃபியா என்ன அதுன்னே தெரில. நீ சொல்லுவடா சொல்லுவ சாக்லேட் காஃபியா என்ன? ஐயோ லைட்டாக கீழே கொட்டிடுச்சுங்க. அதுக்குங்க அப்படியே ஆற்றின வாட்டி நாம் வந்து இந்த சைடில் எல்லாம் கொஞ்சம் சாக்லேட்டு தடவி விட்டுருவோம். ஏன்னா ஆற்றின சாக்லேட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஓகே கைஸ் எனக்கு ரொம்ப நேரம் பிடிச்சனால கை இந்த காஃபி யாரும் குடிக்க மாட்டாங்க. பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். இப்போ எனக்கு கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. வேற ஏதாச்சும் சொல்லுமா? அதை தடவி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாக்லேட் எடுத்து அதை பண்ணோடனே சைடில் தள்ளி சாக்லேட் ஷேக் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்கரேஷன் வேணான்னு நீங்கள் தடவே தேவையில்ல, அப்படியே குடிச்சிடலாம். எனக்கு கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நான் கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கை வர பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சலாம். இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போயிருங்க. ஓகே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. வா கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.